தமிழகத்தில் போலி பேராசிரியர்கள் பணி நியமனம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதில் யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வி மேம்பாட்டிற்கான கருத்தரங்கில் அமைச்சர் மனோ தங்கராஜுடன் பங்கேற்ற அவர் சிறுபான்மையின பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறலாம் என்று தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் போலி பேராசிரியர்களை நியமித்து மோசடி நடைபெற்றுள்ளது குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பொன்முடி கூறினார். ஒரு குழு நியமிக்கப்பட்டு அதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது இந்த அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருவதால் சாதி மற்றும் மத ரீதியிலான வன்முறைகள் தமிழகத்தில் குறைவு என்று குறிப்பிட்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.